அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நிகழ இருக்கிறதுங்க. அதிலும் ஜனவரி 18 பார்த்தீங்க அப்படின்னா தை அமாவாசை நிகழ இருக்கிறது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதம் அப்படிங்கிறது அமாவாசைகளில் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அமாவாசையில் 3 அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. அதுல ஒன்று தை அமாவாசை. இதுல பாத்தீங்க அப்படின்னா மிக மிக பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கான வழிபாட்டில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய வம்சத்தில் இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தில் உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தை அமாவாசை அன்று நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, காதல் விவகாரம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம், நிதி நிலைமை, பணம் தொடர்பாக இருக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுடைய கல்வி, உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள், அந்த மாற்றம் தங்களுக்கு நன்மையாக இருக்க பெறுமா அல்லது தீமையாக இருக்க பெறுமா அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமாவாசை தினத்தன்று உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் இக்காலம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குகிறதுங்க. இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி வேற்றுமொழி பேசுபவர்களால் தங்களுக்கு ஆதாயங்களும் நன்மைகளும் ஏற்படலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும். தொலைதூர பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சிறு விவாதங்களோ இல்ல கருத்து வேறுபாடுகளோ எழ வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் நடந்து கொள்ளுங்க. சக பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஒத்துழைப்புடன் இருப்பாங்க. அவர்களினுடைய ஆதரவு தங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள உங்களுடைய பணிகளை விரைவாக முடிக்க முடியும். இருந்தாலும் வேலைபளு காரணமாக சில பல டென்ஷன்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் முன்கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்பம் ரீதியா இருக்கக்கூடிய முயற்சிகள்ல தடை தாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதனால விரக்தி என்ற ஒரு மனப்பான்மை உருவாகலாம். இருப்பினும் கவலை கொள்ள வேண்டாம். தடை தாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி கிடைப்பது உறுதி. அதனால பெரிய அளவுல நீங்க அதை நினச்சி பயம் கொள்ளவோ இல்லாட்டினா அதை நினைத்து நீங்கள் எவ்வித அச்சம் கொள்வதையோ முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க. அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. ஆனால்
உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம். அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நேரிடலாம். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த மூலதனம் ஏற்படலாம். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூட ஆரம்பிக்கும். கடமையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை அகல ஆரம்பிக்குங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக வரக்கூடிய உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகைக்கு விட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு தற்போது நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தாயின் உடல் நலம் சீராக ஆரம்பிச்சிடும். பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் எதிர்பாராத விதத்தில் இனிமை தரக்கூடிய மாற்றங்களும் சேரலாம். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளை கண்டு அருகில் இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. பூமி பிரச்சனை அகலுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் மாற ஆரம்பிக்கும். கேட்ட நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கையும் தங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் நிறைவேறலாம். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு கிடைக்கப்பெறுவீங்க. கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும். வசதி பெருகும். நல்ல தகவல்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் ஓரளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகல வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. சென்ற காலத்தை காட்டிலும் இந்த காலம் அப்படின்னு நடைபெறாத சில காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். துரிதமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தற்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் அப்படின்னலாம் கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு நனவாகி சந்தோஷத்தை வழங்கும். அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு இணைய காலமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடைபெறுங்க. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை அகலும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்களும் தீரும். சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் கிடைக்கப்பெறுவீங்க. எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வழியில் சுப செலவு ஏற்படலாம். அவர்களின் கல்யாண கனவு மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சியும் கைகூடலாம்.
வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும். மங்கள ஓசை மனைகளை கேட்க வழிபிறக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி உடன்பிறப்புகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உருவாகலாம். அவர்களின் திருமண தடையும் அகலும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்களும் வந்து சேரலாம். அதோடு அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகளும் மறையும். பாக பிரிவினை சுமூகமாகவே முடியும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கும். தொல்லை தரக்கூடிய எதிரிகளினுடைய பலமும் குறையும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடலாம். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உத்தியோக உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு திருப்திகரமாகவே இருக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் உடைய ஆதரவு உண்டு. பெண்களுக்கு சொந்த பந்தங்களால் நன்மை ஏற்படலாம். சொத்துக்களால் லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. மொத்தத்தில் இக்காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக நடைபெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை இருந்து எளிமையாக உங்களால் தவிர்க்க முடியும், எளிமையாக தீர்க்க முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம்.